பிரையோஃபைட்ஸ் பிளான்ட் கிங்டம்ல இருந்து நம்ம இப்போ பார்க்க போறது பிரையோஃபைட்ஸ். இது என்சிஆர்டி கிளாஸ் 11 புக்ல இருந்து எடுக்கப்பட்ட டாபிக். பிரையோஃபைட்ஸ் அப்படின்னும் போது நம்ம மேஜரா பார்க்க வேண்டியது மாசஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ். ஸோ மாசஸ் அப்படின்னும் போதே நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியும், ஒரு ஒரு போர்வை மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியா வளரக்கூடியது ராக் மேல ஆர் ஏதாவது வெட் உட் மேலெல்லாம் வளரக்கூடியது. ஸோ இது மோஸ்டா எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டுமே மாய்ஸ்ட் ஷேடட் ஹில் ரீஜன்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பா வாட்டர் ஹியூமிட் இதெல்லாம் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய கிரீன் குளோரோஃபில் கொண்ட இந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நார்மல் ராக் சாயில் எல்லாம் வளரும். பட் ஆனா இதுக்கு கண்டிப்பா வாட்டருடைய உதவி தேவை. இதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒன்ஸ் இந்த கேமெட் மெச்சூர் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய ஸ்போர்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வாட்டர் வேணும். அதனால இந்த நிலத்திலையும் வாட்டர்லையும் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளான்ட்ல ஆம்பிபியன்ஸ் எது அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த பிரையோஃபைட்ஸ் சொல்லலாம். ஸோ அக்கரன்ஸ் எங்கன்னா இப்பதான் பார்த்தோம், டேம்ப் ஹியூமிட் ஷேடட் ரீஜன்ஸ்ல பார்க்க முடியும். பிளான்ட் சக்சஷன் ஆன் பேர் ராக்ஸ் அப்படின்னாக்கா முதல்ல இந்த பேர் அதாவது வெறும் ராக்கா இருக்கக்கூடியதுல இந்த ஆர்கானிசம் அதாவது இந்த பிரையோஃபைட்ஸ் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த ராக்கை கொஞ்சம் சாலிடா இருக்க ஸ்டேட்ல இருந்து அந்த மட்டா மாற்றக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த பிளான்ட் பாடியில் பார்த்தோம்னா தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே பார்க்கக்கூடியதெல்லாம் தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராஸ்டேட் எரெக்ட் இதில் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம இந்த வுட் ஆர் டேம்ப் மட் ஆர் ராக்ஸ்ல எல்லாம் அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ அது எதன் மூலியமா அட்டாச் ஆயிருக்குன்னா ரூட் போல இருக்கக்கூடிய ரைசாய்ட்ஸ்ல. ஸோ ரைசாய்ட்ஸ் மூலியமா அட்டாச் ஆயிருக்கிறது. ஸோ அதனால இதை லேக் ட்ரூ ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரூட் போல இருக்கும் பட் இட்ஸ் நாட் ரியல் ரூட். ஸ்டெம் இருக்காது, லீவ்ஸ் இருக்காது, பட் அது போல இருக்கக்கூடிய பிளான்ட் பாடியை நம்ம பார்க்க முடியும். கேமெட்டோஃபைட் மல்டி செல்லுலாரா பார்க்க முடியும். அதாவது இப்போ நம்ம இங்க பார்க்குற இந்த மார்கான்ஷியா பார்த்தோம்னா இது ஒரு கேமெட்டோஃபைட். இந்த ஒவ்வொரு கேமெட்டோஃபைட்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் தாலஸா இருக்கு. சில ஆர்கானிசம்ஸ்ல ரெண்டும் சேர்ந்து ஒரே தாலஸ்ல வளர்றத பார்க்க முடியும். ஆந்தரேடியம் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒரு மேல் தாலஸ். ஃபீமேல் தாலஸ்ல இருந்து உருவாகக்கூடிய ஆர்கிகோனியம் இது எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆர்கிகோனியம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிளாஸ்க் ஷேப்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைசேஷன் நம்ம பார்த்தோம், இது ஒரு ஆம்பிபியன் பிளான்ட் அப்படின்றதுனால இது எங்க நடக்கும், வாட்டர்ல நடக்கும். இதுக்கு கண்டிப்பா வாட்டர் தேவை. இந்த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் இந்த ஃபிளாஜில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் செல்லும் இந்த எக்கும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஜைகோட். இந்த ஜைகோட் நம்மளுக்கு மைட்டோசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் ஆன மைட்டோசிஸ் மூலியமா இது ஒரு மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டை உருவாக்குது. ஸ்போரோஃபைட் அப்படின்றது இந்த மதர் பிளான்ட்ல இருந்தே அதாவது இந்த ஆர்கிகோனியம் பிரசன்ட் ஆயிருந்த இந்த ஃபீமேல் தாலஸ்ல இருந்தே வளரக்கூடியது. ஏன்னா இதனால போட்டோசிந்தசிஸ் பண்ணி தனியா வளர முடியாது அப்படின்றதுனால இது இந்த கேமெட்டோஃபைட்ல இருந்தே அட்டாச் ஆகி வளர்ந்து இந்த ஸ்போரோஃபைட் வளர்ந்து வரதை பார்க்க முடியும். இந்த ஸ்போரோஃபைட் தான் மியோசிஸ் சம் ஸ்பீஷியஸ்ல மியோசிஸ் டிவிஷன் ஆகி அதுக்கப்புறம் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் உருவாகும். இந்த ஸ்போர்ஸ் அதுக்கப்புறம் பர்ஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு என்ன வருது, ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் கேமெட்ஸா வளருது. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் தாலஸா அதுக்கப்புறம் வளர முடியுது. பொதுவாக பிரையோஃபைட்ஸ் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இதுல ஸ்பெசிஃபிக்கா மாஸ் அப்படின்ற இந்த மாசஸ் நம்மளுக்கு ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் மாசஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸான ஸ்பாக்னம்லேருந்து எடுக்கக்கூடிய பீட் இதை ஃபியூயலுக்கு பயன்படுத்துறாங்க. அதை தவிர இந்த லிவிங் பிளான்ட் மெட்டீரியல் அதாவது நம்மளுடைய பிளான்ஸை ஷிஃப்ட் பண்ணணும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி அப்படின்னும் போது அதை ரேப் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்றாங்க. இப்போ மாசஸ் அண்ட் லைக்கன் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராக் டீகம்போஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க பார்க்கக்கூடியது லைக்கன், இங்க பார்க்கக்கூடியது மாஸ். இது ரெண்டுமே இந்த ராக் டீகம்போஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரையோஃபைட்ஸ் சாயில் அட்டாச் ஆகி வளரும் போது இட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லப்படுது. பிரையோஃபைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப்பான லிவர் வேர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஏர்லியர் லிவர் அப்படின்றத லைஃபர் அப்படின்னாங்க. வேர்ட்ஸ் அதாவது WIRT வேர்ட் அப்படின்றத பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க. லிவர் போல இருக்கக்கூடிய அந்த தாலஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டாக்ட்ரின் ஆஃப் சிக்னேச்சர் அப்படின்றது என்னன்னா முன்னாடி என்ன நம்பப்பட்டது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இந்த பிளான்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சருக்கு அதாவது லிவருக்கு ஹெல்ப் பண்ணும், லிவர் கியூரிங் டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்பப்பட்டது ஏர்லியர். இப்போ மோஸ்ட் ஷேடி ஹேபிடேட்ல தான் இது வளரும் அப்படின்னு பார்த்தோம். அது எங்கெல்லாம் வளரும் அப்படின்னா ஸ்ட்ரீம் இந்த ஓடையோடைய உரங்கள்ல, வாட்டரியா இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல, அதுக்கப்புறம் டேம்ப் சாயில்ல, அதுக்கப்புறம் பார்க் ஆஃப் ட்ரீஸ்லயும், அப்புறம் உட் அதாவது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் உட்லயும் வளர முடியும்.
இப்போ இந்த தாலாய்ட் ஒரு டயேஷியஸ் தாலாய்ட் அப்படின்றாங்க. ஏன்னா ஸோ இப்போ மார்கான்ஷியால தான் இது டயேஷியஸ் தாலாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது செப்பரேட் ஆர்கிகோனியோஃபோர் ஒரு தாலாய்ட்லையும் ஆந்த்ரேடியோஃபோர் இன்னொரு தாலாய்ட்லையும் வளருது. ஸோ அதனால செப்பரேட்டா வளருறதுனால டயேஷியஸ் தாலாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டயேஷியஸ் தாலாய்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா டார்சி வென்ட்ரல், அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ரூட் போல இருக்கக்கூடிய ரைசாய்ட்ஸ் மூலியமா இது அப்ரஸ்ட் டு சப்ஸ்ட்ரேட். ஸோ இது அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ராக்லியோ வுட்லியோ நல்லா அப்ரஸ் ஆகி அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லிவர் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் லீஃப் அப்படின்றோம். ஸோ இது லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் கொண்டதாகவும் சில ஸ்பீஷியஸில் ஸோ இது ஆன் 2 rows ஆன் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ ரீப்ரொடக்ஷன் இந்த லிவர் வாட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் அப்படின்னும் போது ஜஸ்ட் இது ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சி விழுந்து ஸோ இது வந்து இன்னொரு தாலஸாக ஃபார்ம் ஆகுறது. இன்னொன்று ஜெம்மா. ஸோ ஜெம்மா அப்படின்றது நம்மளுக்கு இங்கே மார்கான்ஷியாவில் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஜெம்மா. ஸோ இது எல்லா 2 ஆர்கிகோனியோ ஃபோர் இருக்கக்கூடிய இந்த தாலஸ்லையும் பார்க்க முடியும், ஆந்த்ரேடியோ ஃபோர் இருக்கக்கூடிய இந்த தாலஸ்லையும் ஜெம்மா கப் பார்க்க முடியும். ஸோ இந்த ஜெம்மா கப் அப்படியே செப்பரேட் ஆகி இதுவும் ஃப்ராக்மெண்ட் ஆகி விழுந்து இது ஒரு தனி தாலஸாக வந்து வளர முடியும். ஸோ இது ஒரு கிரீன் மல்டி செல்லுலார் ஏசெக்ஷுவல் பட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஜெம்மா கப் வந்து விழுந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக வளர முடியும். ஓகே, இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். இப்போ லிவர் வேர்ட்ஸில் பார்த்தோம்னா சில ஸ்பீஷியஸில் இந்த மார்கன்ஷியா மாதிரி ஸ்பீஷியஸ்லலாம் வந்து தனித்தனியாக வளரதை பார்க்க முடியும். மேல் ஆர்கன் தனியாக, ஃபீமேல் ஆர்கன் தனியாக, தனித்தனி தாலஸில் வளர முடியும். சில ஸ்பீஷியஸில் பார்த்தோம்னா சேம் ஒரே தாலஸில் ரெண்டுமே வளரதை பார்க்க முடியும். ஸோ இதில் வளரக்கூடிய இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்போரோஃபைட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபூட் சீட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபூட்டுன்றது இங்கே தாலஸோட அட்டாச் ஆயிருக்க பார்ட், நடுவில் ஸ்டெம் போல இருக்கக்கூடியது சீட்டா, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து கேப்சியூல். ஸோ இந்த கேப்சியூல் தான் இந்த ஆந்த்ரேடியோஃபோர் ஆர்கிகோனியோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் என்ன அப்படின்னா ஆந்த்ரீடியா. ஸோ ஆர்கிகோனியாலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது எக். ஸோ இப்போ ஆந்த்ரீடியாலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது ஃபிளாஜலேட்டட் ஸ்பெர்ம். ஸோ இந்த ஸ்பெர்ம் வாட்டர், ஸோ இதை பார்த்த முன்னாடியே வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த வாட்டர்லேருந்து ஸ்விம் ஆகி இந்த ஆர்கிகோனியாவை ரீச் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்குது. இது டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ கேமெட்டோஃபைட் அப்படின்றது வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ ஹாப்ளாய்டாக இருக்கிறது இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஒரு ஸ்பெர்ம் செல் அண்ட் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ இது ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் வர்றது டிப்ளாய்ட் கண்டிஷன். இந்த டிப்ளாய்ட் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷனல் டிவிஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்லேருந்து நம்மளுக்கு மியோசிஸ் மூலியமாக கிடைக்கக்கூடியது ஸ்போர்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு ஸ்போரும் தனித்தனி கேமெட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்கான்ஷியாவில் இப்போ தனி மேல் ஆர்கிகோனியோஃபோர் கொண்ட தாலஸாகவும் இன்னொன்று ஃபீமேல் தாலஸாகவும் வளரும். பிரயோஃபைட்ல அடுத்த டைப்பான மாசஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ மாசஸ் அப்படின்றது 2 ஸ்டேஜ் கொண்ட கேமெட்டோஃபைட்டாக இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரோட்டோனீமா. ஸோ இது ஸ்போர்லேருந்து கிரீன் பிரான்ச் க்ரீப்பிங் ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ் வந்து கொண்டு இருக்கக்கூடியது. அதாவது இப்போ ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ரிலீஸ் ஆக ஸ்போர்ஸ் தான் வந்து ஒரு பிளான்ட் பாடியாக வளருது. அந்த பிளான்ட் பாடியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரோட்டோனீமா. இந்த புரோட்டோனிமால எப்படி இருக்கும் அப்படின்னா கிரீன் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர், அது க்ரீப்பியாக ஒரு ஏதோ ஒன்றில் அட்டாச் ஆகி இப்போ மாய்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வுட் ஆர் ராக்லலாம் அட்டாச் ஆகி இது க்ரீப்பி ஒட்டி வளரக்கூடியது. ஸோ ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ் கொண்டதாக இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா லீஃபி ஸ்டேஜ். ஸோ இந்த லீஃப் வளர்ற இந்த ஸ்டேஜை தான் லீஃபி ஸ்டேஜ் அப்படின்றோம். ஸோ இந்த லீஃபி ஸ்டேஜ் வந்து லேட்ரல் பட் கொண்டதாக இருக்குது. இது வந்து சாயில் கூட அட்டாச் ஆகி வளரும். ஸோ அப்போது அதுக்கு தேவையானது என்ன, ரூட் லைக் இருக்கக்கூடிய இந்த ரைசாய்ட்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல். இப்போ இது ரீப்ரொடக்ஷன் 2 டைப்பாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங் அப்படின்ற முறையில் நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன், ஸோ ஒவ்வொன்றும் இப்படி ஃப்ராக்மெண்ட் உடஞ்சி விழுந்து தனித்தனி ஃப்ராக்மெண்ட் ஆகி இது தனியாக பிளான்ட்டாக வளரும். ஆர் பட்டிங் அப்படின் போது இங்கேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய தனித்தனி பட்ஸ் வந்து தனி ஒரு பிளான்ட்டாக வந்து வளரும். இது வந்து செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து வளரக்கூடியது. அதாவது லீஃபி ஸ்டேஜில் தான் இந்த பட்டிங் வந்து வளர்றதை பார்க்க முடியும். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதில் ஆந்த்ரீடியா ஆர்கிகோனியா 2 வளர்றதை பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆந்த்ரீடியான்றது வந்து இங்கே நம்ம ஒரே பிளான்ட் ஸ்பீஷிஸ்லேயே வளரக்கூடிய இந்த 2 ஸ்ட்ரக்சர் தான் ஆந்த்ரீடியம் அண்ட் ஆர்கிகோனியம். ஸோ இந்த வளரக்கூடியதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது என்ன, ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம் வந்து ஃபிளாஜிலேட்டட் ஸ்பெர்மாக இருக்கும். இதுக்கும் வாட்டர் எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஃப்ளாஸ்க் போல இருக்கக்கூடிய ஆர்கிகோனியாவிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எக். ஸோ இங்கே ஃபியூஸ் ஆகி வரக்கூடியது தான் ஜைகோட். இந்த ஜைகோட்லேருந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் வளரக்கூடிய ஸ்டேஜ் தான் பை ரிடக்ஷனல் டிவிஷன். இது என்ன வளரும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஸ்போரோஃபைட்டாக வளரும். இந்த ஸ்போரோஃபைட்
என்லார்ஜ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ஃபூட்ன்றது இந்த லீவ்ஸ்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய பார்ட். அதுக்கப்புறம் சீட்டா கேப்சூல். இந்த கேப்சூலில் ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இதுலேயும் ரிடக்ஷன் டிவிஷன் மியோசிஸ் மூலியமாக நடக்கக்கூடியது தான் என்னென்னா ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். இந்த ஸ்போர்ஸ் ஃபர்தர் டிஸ்போசல் மூலியமா நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒவ்வொரு ஜெர்மினேட்டிங் ஸ்போர்ஸும் ஒவ்வொரு தனித்தனி யங் லீஃபி கேமெட்டோஃபைட்டை வந்து கொடுக்குது. ஸோ இப்படி தான் இந்த லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸோ இந்த மாசஸ்க்கு எக்ஸாம்பிளாக எந்தெந்த ஸ்பீஷியஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஃபியூனேரியா, அதுக்கப்புறம் ஸ்பாக்னம், அதுக்கப்புறம் பாலேட்ரிகம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாய்ஸ்ட் வெட்ஸ் ரீஜியன்ஸில் வந்து பார்க்க முடியும். பிரயோஃபைட்ஸ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.